ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தென்னந்தோப்பில் இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1.5 வருஷம் உள்ள தென்னை மரத்துக்கு நம்ம இன்றைக்கி உரம் வைக்க போகிறோம். இயற்கை உரம். மற்றவங்க எப்படி வைப்பாங்கன்னு தெரியாது, நாங்கள் எப்படி வைக்கோங்கிறத இப்போ காமிக்கிறோம். அந்த பச்சை பனைமட்டை தருதா, பனை ஓலையும் மட்டையும் வச்சு, அதுக்கப்புறம் கொழிஞ்சு கொலையை வச்சு, அதுக்கப்புறம் மண்ணை போட்டு 3, அதாவது எப்படின்னா தென்னை கன்று இருக்குல்ல, அதுக்கு 1.5 அடிக்கு கீழே ஆழம் தோண்டி இதை ஃபுல்லாக சுற்றி வைக்க போகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் இயற்கை உரம். எங்கள் கிராமத்தில் நாங்கள் வைப்போம். வாங்க எப்படி வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓலையெல்லாம் சுற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடியில் தென்னை மட்டையை போட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி 4 பக்கமும் ஓலையாக எடுத்து போட்டு ஃபுல்லாகவும் இப்போ ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டுக்காரங்க ஒவ்வொரு பக்கமும் எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த சைடு இவ்வளோ ஓலை, இந்த சைடு இவ்வளோ ஓலை அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே ஓரளவு என்னால் தெரிஞ்ச அளவுக்கு வைக்க முடிஞ்ச அளவுக்கு அந்த குழிக்குள்ளே நிரப்புற மாதிரிக்கு ஃபுல்லாமே வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒன்று தோணுச்சு, நம்மனா சின்ன பிள்ளைகள் விளையாடும்போது எங்கள் அத்தை வீட்டுக்கு மிளகன்னு அதெல்லாம் பிறக்க போவோம். அந்த வெயில், அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வெயிலுங்கிறது தெரியாது அந்த விளையாட்டு இதில் அப்படிங்கிறது ரொம்ப தோணுச்சு. இப்போன்னா எவ்வளோ வெயில் அடிக்க ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. அப்போ நல்லா இருந்துச்சு எனக்கு. அது அந்த ஓலை வைக்கலே நான் என் வீட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். சின்ன வயசில் அவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த விளையாட்டு புத்தியாக இருக்கும்போது அந்த வெயில் நம்மளுக்கு தெரியலை, ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஓலை ஃபுல்லாக வச்சு முடித்து கொழிஞ்சு கொலையை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொழிஞ்சு கொலை வைக்கல கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஓலை அங்கங்கே கொஞ்சமாக குத்துற மாதிரி இருந்துச்சு. ஒரு கொழிஞ்சு கொலை அப்படி இல்லை, அந்த வேர் மட்டும் கையில் இந்த காலில் குத்துற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு கொழிஞ்சு கொலை வைக்கையில். உண்மைக்குமே ரொம்ப நாள் கழித்து அந்த விவசாயத்தில் என்னமோ ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணேன். ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நாள் நீ வை, நான் வீடியோ எடுக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் இன்றைக்கி வச்சேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இன்றைக்குமே அந்த காலம்லாம் திரும்பவே வரவே வராதுங்க. நம்மலாம் சின்ன பிள்ளைல ஐயோ எவ்வளோ விளாட்டு என்ன எல்லாம், இந்த வெயில் கூட தெரியாது நம்மளுக்கு, அந்த விளாட்லேயே மறந்து போயிடும். அதெல்லாம் தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த காலம். இப்போம்லாம் எங்கே எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க, யார் வெளியில் வரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொழிஞ்சு கொலை ஃபுல்லாக சுற்றி அவங்க என் வீட்டுக்காரருக்கு எடுத்து போட்ட அளவுக்கு ஃபுல்லாமே நான் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மண் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், மண் அப்படியே சுற்றி ஃபுல்லாமே போட்டு கொஞ்சம் கால்ட்டு மிதிச்சுட்டு போடு அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரருக்கு சொன்னாங்க. அந்த அன்றைக்கி அதை அப்படியே மிதித்து அப்படி போட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பாப்பா அழுதான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரங்க நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எல்லாருமே வீடியோ பார்க்கிங்க, ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு 4-5 லைக் மட்டும்தான் வருது. தயவுசெய்து கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ்.